ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குரு. நாம் இன்னைக்கு ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் அயன் சத்து இருக்குது. பெண் குழந்தைங்களுக்கு கருவேப்பிலை சாப்பிட்டா முடி நீளமாக வளரும். இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கப் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 1/4 கப் கடலைப்பருப்பு, சமையல் எண்ணெய், 12 சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, உப்பு, நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் வேணாலும் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு எடுத்த அதே கப்பால் 2 கப் நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அலசி தண்ணி இல்லாமல் வடிகட்டி காட்டன் துணியில் உணர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுக்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல பெருங்காயத்தை வறுத்துக்கலாம். பெருங்காயம் வறுத்து விட்டுருச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிளகாய் வறுத்துக்கலாம். மிளகாய் வறுத்து விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பை பொன்னிறமாக வறுத்தா தான் பொடி வாசனையாக இருக்கும். பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக சிவக்கலைன்னா பொடி நாக்கில் ஊட்டும். அதெல்லாம் நல்லாவே நம்ம வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. நல்லா வறுபோட்ட வாசனை வந்துச்சு. நம்ம மிளகாய் எடுத்த பாத்திரத்தில் உளுத்தம்பருப்பை மாற்றிக்கலாம். நம்ம இப்போ கடலைப்பருப்பையும் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும்னா வாசனையும் நல்லாயிருக்கும், பொடியில் டேஸ்ட்டும் இருக்கும். அதனால தான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு வறுபட்டுருச்சு, பொன்னிறமாக மாறிடுச்சு. நம்ம கடலைப்பருப்பையும் மாற்றிக்கலாம்.
இப்போ மிளகை வறுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ கருவேப்பிலை வறுத்துக்கலாம். இப்போ தண்ணியே இல்லை, நல்லா படித்து எடுத்து. நம்ம கருவேப்பிலையை சிம்மில் வச்சா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வறுபடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசனை வந்துடுச்சு. நீங்கள் நல்லா வறுபட்டால் தான் கருவேப்பிலை பொடியில் மையும். இங்கே பாருங்கள், எடுத்தோம்னா ஒடியணும். பாருங்கள், நல்லா ஒடியுது பாருங்கள். நல்லா ஒடியுது, கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம நிறுத்திட்டோம்னா இது கெட்டிமானல் இந்த சூட்லேயே இன்னும் நல்லா போயிடும். ஆடணுன்னா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்சு உளுத்தம்பருப்பு, மிளகா, பெருங்காயம் எல்லாத்தையும் ஜாரில் போட்டுக்கணும். உப்பு சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் உப்பு. கருவேப்பிலை எப்படி சத்தம் கேட்குது பாருங்க, நல்லா சத்தம் கேட்கும். பாருங்க, நல்லா அழுத்தினாலே கருவேப்பிலை நல்லா சத்தம் கேட்குது. பொடி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் குறை இருந்தால் தான் பொடி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ சூப்பரான வாசனையான டேஸ்டான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சமையலில் கருவேப்பிலை சேர்த்து கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிடாது. இதுவே பொடியாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிடும். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து குழந்தைங்களுக்கு இந்த பொடி போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். நாம் இட்லி தோசைக்கு இட்லி பொடி தான் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த கருவேப்பிலை பொடியும் இட்லி தோசைக்கு நம்ம சாப்பிட கொடுக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடி தூவி நம்ம பொடி தோசையை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.